சார்பிலே எனது சார்பிலே கட்சியினுடைய விக்கிரவாண்டி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் காணை வளவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியிலே நீண்ட நெடுங்காலமாக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கொள்கை மாறாமல் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் களப்பணியாற்றிய தோழர் தான் காணை வளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி களப்பணியாற்றுகிற கடைகோடி தொண்டருக்கான கட்சி, அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிற கட்சி என்பதை உறுதி செய்யும் விதமாக இன்றைக்கு இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத சாதனையாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை 234 மாவட்ட செயலாளர்களை நியமித்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய அரசியல் கட்சிகளுக்கே வழிகாட்டி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். கட்சி அதிகாரங்களை பகிர்ந்தளித்து அவர் செய்திருக்கின்ற சாதனை எதிர்காலத்திலே மற்ற கட்சிகளாலும் பின்பற்றப்படும். முதலிலே வருவாய் மாவட்டங்களை பிரித்து கட்சி மாவட்டங்களாக அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அதை இன்றைக்கு மிகப்பெரிய கட்சிகளும் பின்பற்றுகிறார்கள். அதுபோல இன்றைக்கு சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றும் ஒரு கட்சி மாவட்டம் என்று அறிவித்திருக்கிற நம்முடைய தலைவருடைய இந்த முன்னுதாரணத்தை மிக விரைவிலேயே மற்ற கட்சிகளும் பின்பற்றுவார்கள். அந்த விதத்திலே இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற காணை வளவன் தான் பொறுப்பேற்றதோ முதல்ல தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக இந்த காணை பகுதியில் ஒருங்கிணைத்திருக்கின்றார். அவரை நான் பாராட்டுகின்றேன். இது அவருடைய அரசியல் உறுதிப்பாட்டை காட்டுகிறது. இதுதான் இன்றைக்கு மற்ற கட்சிகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வேறுபடுத்துகிற அம்சம். இங்கே பொறுப்புக்கு வருகிறவர்கள் இதை ஒரு பதவியாக கருதி, பவிஷாக கருதி, பெருமையாக கருதி அதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்வதோ பிழைப்பு நடத்துவதோ கிடையாது. இது மக்களுக்கு தொண்டாற்ற கிடைத்த வாய்ப்பு என்று கருதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்தியாவினுடைய பிரதானமான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி 10ஆம் தேதி தான் ஆர்ப்பாட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தாதே என்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த நாட்டை எச்சரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள். அந்த விதத்திலே நாட்டிலே நடக்க போகிற பேராபத்துகளை முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தக்கூடிய எச்சரிக்கக்கூடிய அரசியல் வலிமை வாய்ந்த அரசியல் வாற்றல் வாய்ந்த தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் நாளிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே, உத்தரப்பிரதேசத்திலே, ராஜஸ்தானில், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரிலே கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நேரத்திலே இந்த பாஜக ஆதரவு கும்பல்கள் உள்ளே புழுந்து அவர்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். பெண்களை மானபங்கப்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நடத்திய உணவு விடுதிகளிலே போய் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வழிபடுகிற இடங்களிலே போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். வழிபாட்டு இடங்களை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸுக்காக பரிசு பொருட்களை
விற்பனை செய்த நடைபாதை ஓரத்தில் விற்பனை செய்த வியாபாரிகள் அவர்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களையும் போய் இந்த சங்கி கும்பல் தாக்கி இருக்கிறது. அந்த பொருட்களை எல்லாம் அன்னைக்கு அந்த பொருளை வித்தாதான் நமக்கு பிழைப்பு என்று ஒரு கடை வைத்து பிழைக்க முடியாதவன் பிளாட்பாரத்திலே நடைபாதையிலே கடை போட்டு பிழைக்கிறான். அவருடைய வயிற்றிலே மண்ணை போட்டு இருக்கிறது இந்த சங்கி கும்பல். நாங்கள் இந்துக்களை காப்பாற்ற போகிறோம். இன்னைக்கு நடைபாதையில கடை போட்டாதான் பிழைக்க முடியும் என்று நிலையிலே இருப்பவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அதுக்கு காரணம் யார்? இன்னைக்கு இந்தியாவுடைய வளங்களை எல்லாம், இந்தியாவுடைய செல்வங்களை எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் கொண்டு போய் குவித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். நாமெல்லாம் பேங்க்ல போய் நகையே அடகு வச்சு ஒரு கடன் வாங்கணும்னா அவசரத்துக்கு அதை மூக்க போனோம்னா 100 ரூபாய் வட்டியை தள்ளுபடி பண்ண சொன்னா தள்ளுவாங்களா? 100 ரூபாய் குறையுது, வட்டியை குறைச்சிங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டான். 100 ரூபாய் கூட தள்ளுபடி பண்ண, ஏன் 10 ரூபாய் கூட தள்ளுபடி பண்ண மாட்டான் பங்க இல்லையா? ஆனா அம்பானிக்கும் அதானிக்கும் மோடியோட கூட்டாளிகள் என்பதற்காக இன்னைக்கு என்ன எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்கா தெரியுமா? அந்த நம்பரை கூட நம்ம சொல்ல முடியாது. 12.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. யாருடைய பணம்? எவன் அப்போ விட்டு போன ஏழை பாழைகள் சேர்த்து வைத்த பணம், பொதுத்துறை வங்கிகளிலே போடப்படுகிற பணம் யார்? இன்னைக்கு மாத சம்பளம் வாங்குகிறவள் தன்னுடைய சேமிப்பை போய் பேங்க்ல போட்டா பாதுகாப்பாக இருக்கும், எதிர்காலத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு போடுறோம். அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் கடனாக கொடுத்து அந்த கடன்களை தள்ளுபடி பண்றான். ஏன்னா அவன் கஷ்டப்படுறான் கடனை கட்டுறது. அந்த கடனை எதுக்கு கொடுக்கிறான்? கவர்மெண்ட் சொத்துக்களையே வாங்குறதுக்கு கடனை கொடுக்கிறான். இன்னைக்கு பாக்குறோம் ரயில்வேக்கான சொத்துக்கள் எல்லாம் இருக்குதான். இன்னைக்கு விழுப்புரம் ஜங்ஷனுக்கு பக்கத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் வீடு கட்டி தலைமுறையா இருந்தாங்க. இதெல்லாம் ரயில்வே சொத்துன்னு சொல்லி அதையெல்லாம் இன்றைக்கு ஏல விட்டு எல்லாத்தையும் வித்து தின்று கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். அப்படி ஏழை மக்களுடைய வயிற்றிலே அடித்து தன்னுடைய கார்பரேட் கூட்டாளிகளுக்கு கொண்டு போய் குவித்துக் கொண்டிருக்கிற இவன் தான் சொல்றாங்க நாங்கெல்லாம் இந்துக்களை பாதுகாக்கிறோம். அப்ப பேங்க்ல நகையை வச்சு கடன் வாங்குறான் இந்து கிடையாதா? அவனுக்கு யாரு தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிற? அம்பானி அதானி தான் இந்துவா? இன்னைக்கு 100 நாள் வேலையை வைத்து இந்த மக்கள் பிழைத்தார்கள், இருக்கிற தாய்மார்கள் பிழைத்தார்கள். என்ன அதை வச்சுக்கிட்டு ஏதாவது லட்சக்கணக்கான பணம் அதுல வருதா? கோடீஸ்வரர்கள் ஆயிட முடியுமா? இந்த 100 நாள் வேலையில ஒரு நாளைக்கு போனா 200 ரூபாய் கூலி வெயில்ல வேலை செய்தா அந்த 200 ரூபாய் வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் வயிற்று பாட்ட அவங்க சமாளிக்கலாம், அவ்வளவுதானே. அதை வச்சு அவர்கள் என்ன உப்பு புளி மிளகா வாங்கலாம், அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? 200 ரூபாய் வச்சு 200 ரூபாய் வச்சு ஏதாவது 10 பவுன் நகை வாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு கிராமே 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் விற்கிறது மோடி அரசாங்கத்துல. என்ன பாரு, ஒரு பவுன் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. இன்னைக்கு ஒரு கிராம் 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் விற்குது மோடி அரசாங்கத்துல. 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் வாங்கணும்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. தாலிக்கு கூட தங்க வாங்க முடியாத ஏழை எளிய பெண்கள் இன்றைக்கு 100 நாள் வேலை வைத்து பிழைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வாயிலே மண்ணை போடும் விதமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒழுக்க கட்டி இருக்கிறது மோடி அரசாங்கம். 40 கோடி மக்களும் இந்துக்கள் தான். 40 கோடி பெண்கள், ஏழை எளிய பெண்கள், இந்து பெண்கள், அவர்களுடைய வாயில மண்ணை போட்டு இருக்கிறது. இந்துக்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிற இந்த மோடி அரசாங்கம், உனக்கு என்ன அருகதை இருக்கிறது இந்துக்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுவார்கள்? இந்துக்களுடைய பேர்ல சொல்லி சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு நாங்களாம் இந்து இந்துன்னு சொல்றோம். இந்த உண்மை தெரிந்துவிடக் கூடாது, நமக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, நமக்கு எதிரி முஸ்லீம் தான், நமக்கு எதிரி கிறிஸ்டியன் தான், அவங்க தான் நமக்கு எதிரி என்று காட்டுகிறார்.
நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், உங்க சொந்த பந்தங்கள் தான். யாரு அங்க இருக்கிறா? கிறிஸ்தவ மதத்துல யார் இருக்கா? கிறிஸ்தவ மதத்துல வன்னியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்துல முதலியார்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்துல ரெட்டியார்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்துல பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறார்கள். யார் இருக்கா? அவங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற கல்பட்டில போய் பார்த்தா யார் இருக்காங்க? மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை முந்தைய தலைமுறையில கிறிஸ்தவ மதத்தை ஏற்று போனவர்கள். ஏன் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்க? இன்றைக்கே பார்க்கிறோம், விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். விவசாயத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. முக்காவாசி இடத்துல தண்ணி வராது. 100 அடி 200 அடி கீழே போனாலும் போர்ல போட்டாலும் தண்ணி கிடைக்காது. விவசாயம் இருந்தா கூட, நிலம் இருந்தா கூட விவசாயம் பண்ண முடியாது. பல இடங்கள்ல பாறையா இருக்கும். போய் பாத்தீங்கன்னா திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல, வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல வெறும் பாறை. பெரும்பகுதி என்ன, எல்லாரும் சவுக்கு தான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன விவசாயம் பண்ண முடியுங்க? காலம் முழுக்க வருஷம் முழுக்க என்ன விவசாயம் பண்ண முடியும்? நிலம் இருந்தா கூட பிழைக்க முடியாது. அப்படி பின்தங்கிய நிலையில இன்னைக்கு இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டம் 100 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? மல்லாட்ட மாவட்டம் ஏன் பேர் வந்தது? மணிலா போட்ட என்ற அந்த பயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது பிழைக்க முடிந்தது. அப்படி மிகவும் வறுமையில் தள்ளப்பட்ட அந்த மாவட்டத்தில் படிப்பதற்கு வசதி கிடையாது. இன்னைக்கே எல்லா இடத்திலையும் கல்லூரிகள் கிடையாது, அரசு கல்லூரிகள். இப்பொழுதுதான் திமுக அரசாங்கத்தில் வந்துதான் திருக்கோயிலில் ஒரு அரசு கல்லூரி, வானூரில் ஒரு அரசு கல்லூரி கொண்டு வந்தார்கள். நம்ம பிள்ளைங்க படிக்கிறது. அன்னியூர்ல இப்பொழுது ஒரு அரசு கல்லூரியை திறந்திருக்கிறார்கள். உளுந்தூர்பேட்டையில ஒரு அரசு கல்லூரி இப்பதான் திறந்திருக்காங்க. இல்ல கட்டடம் கூட கட்டல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்ன என்ன இருந்திருக்கும்? யார் இவர்களுக்கு படிப்பு கொடுத்ததற்கு முன் வந்தார்கள்? அன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், மிஷனரிமார்கள், அவங்கதான் இந்த பள்ளிக்கூடங்களை திறந்து நான் உனக்கு கல்வி தருகிறேன், இலவசமாக கல்வி தருகிறேன், நீயும் படிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஏழை மக்களை அரவணைத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ மக்கள். அதனால கிறிஸ்தவ மதத்துக்கு போனா, வேற எதுக்காக போனா? என்ன மனுஷனா கூட நீ எல்லாம் மதிக்க மாட்டேங்கிற இந்து மதத்துல. அவன் என்ன கூப்பிட்டு சகோதரனாக அரவணைத்து எனக்கு கல்வியை தருகிறான். எனக்காக ஆஸ்பத்திரியை கட்டி வா, உனக்கு நோயை போக்குகிறேன் என்று இலவசமாக மருத்துவ சிகிச்சையை தருகிறார். அதுக்காக இந்த மக்கள் அந்த மதத்தை ஏற்றார்கள். அவர்களுடைய சகோதரத்துவத்தை மதித்து அந்த மதத்துக்கு போனார்கள். அப்படி போனவர்கள் தானே இங்க இருக்கிற வன்னிய சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள். அப்படி போனவர்கள் தானே தலித் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள். இப்ப இருக்கிறவெல்லாம் என்ன இங்கிலாந்துல இருந்து வந்து இறங்கிட்டானா? இல்ல அமெரிக்காவில இருந்து இங்க வந்து கிறிஸ்தவர்களா வந்துட்டாங்களா? எல்லாம் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்கதான் இருக்கிறாங்க அந்த மதத்துல. அவங்கள போய் எதிரின்னு சொல்றாங்க. நமக்கு அவர்களுக்கு பகையை போட்டுகிறார்கள். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அவர்களும் இதே போல இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான். அரபு நாடுகள்ல இருந்து வந்தவங்க. அவங்க யாருக்காவது அரபு மொழி பேச தெரியுமா? இந்து இந்துன்னு சொல்றதெல்லாம் இந்தியில ஜெய் பாரத் மாதா கி ஜெய், என்ன அர்த்தம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம் ஏதாவது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜனகணமன பாட்டு என்ன அர்த்தம் தெரியாமன்னு தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. தேசிய கீதம் என்பதனால் அதனுடைய உண்மையான பொருள் கூட தெரியாது. நாம் தேசிய கீதம் என்பதனால் அதை மதிப்பு கொடுத்து அதை எல்லோருமே நாம் பாடுகிறோம். அதனால நமக்கெல்லாம் ஹிந்தி தெரியும், மற்ற மொழி தெரியும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவனுக்காவது போய் இந்தி மொழியை படின்னு நம்ம மேல திணிக்கிறான். ஆனால் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அரபு மொழியை படிச்சுட்டு வந்து அரபியில பேசல.
இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரோ இங்கிலீஷ் மட்டும் தாங்க பேசணும்னு ஏதாவது கிராமத்துல இங்கிலீஷ்ல பேசிட்டு போறோம் நம்முடைய கிறிஸ்தவர். அவர்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். அவர்களை எதிரிகளாக காட்டி இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஒற்றுமையை குலைத்து நமக்குள்ளார பகையை ஊட்டுறான். எதுக்கு இந்த பகையை ஏற்படுத்துகிறான்? எதுக்கு நமக்குள்ளார சட்டம் ஊட்டுறான்? இவனுடைய திருட்டுத்தனம், இவனுடைய மொள்ளமாரித்தனம் தெரிஞ்சிடக் கூடாது என்பதற்காக, இவன் கொள்ளையடிப்பது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்னைக்கு டீசல் பெட்ரோல் என்ன விலை விற்குது? 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விற்குது, 100 ரூபாய்க்கு பக்கத்தில் டீசல் விற்கிறது. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 60 ரூபாய் விற்குது இல்லையா? அன்னைக்கு கேஸ் என்ன விலை விற்குது? இன்னைக்கு எவ்வளவு ஒரு சிலிண்டர் விற்குது? இன்னைக்கு மானியத்தை சேர்த்து கொடுத்தா மானியத்துல உங்க அக்கௌண்ட்ல அனுப்புறேன்னு கேட்டு இன்னைக்கு எவனுக்காவது யாருக்காவது கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்க பதினீங்க, யாருக்காவது உங்க அக்கௌண்ட்ல கேஸுக்கு மானியம் போடுறோம்னா எவ்வளவு பெரிய திருட்டு அயோக்கியத்தனம் இது! உங்களுக்கெல்லாம் மானியத்தை உங்க அக்கௌண்ட்லயே போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசடி செய்து கொண்டு இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றுகிறார் மோடி அரசாங்கம். இன்னைக்கு இவ்வளவு விலை உயர்ந்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மோடி அரசாங்கம் தான் காரணம். இந்த திருட்டுத்தனங்கள், இந்த அயோக்கியத்தனங்கள், இவருடைய தோல்விகள் வெளியில தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய சொந்த சகோதரர்களான கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நமக்கு எதிரிகள் என்று சொல்லி நமக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அதுல ரத்தம் முடிக்க பார்க்கிற கழுகுகள் தான் இந்த பாஜக கும்பல். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. நாட்டுல கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா இவ்வளவு பேர் படிச்சிருக்க முடியுமா? இந்தியாவில் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் நடத்துற கல்வி நிறுவனங்கள். இன்னைக்கு பிஜேபி காரர்கள் பெரிய தலைவர்கள் சொன்னவங்க முக்காவது பேர் படித்தது கிடையாது. நிறைய படிப்பாளர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் படிப்பாளர்கள் கிடையாது. அதுல தப்பித்தவரி படித்தவர்கள் எங்க படிச்சிருக்காங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான். நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்முடைய விழுப்புரத்தில் இருக்க சேக்ரட் ஹார்ட் பள்ளியில தான் முதல்ல படிச்சவங்க. அங்கதான் போய் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிச்சவங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்ல படிச்சதோ திருச்சியில இருக்கிற கிறிஸ்தவ நிறுவனம் நடக்கிற கல்லூரியில தான். இன்னைக்கு அதனாலதான் அவங்க போய் பைனான்ஸ் மினிஸ்டரா ஒரு பெண் இன்றைக்கு 2 முறை நிதியமைச்சராக இருக்க முடிகிறது என்று சொன்னால் அந்த கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபியில் இருக்க பெரும்பாலான தலைவர்கள் கிறிஸ்தவ பள்ளிகளில் படிச்சு வந்தான். கிறிஸ்தவ பள்ளிகளில் போய் படிச்சா உங்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கிடுவாங்கன்னா உங்களை கிறிஸ்தவர் ஆக்கிட்டாங்களா? நிர்மலா சீதாராமனை கிறிஸ்தவர்களாக ஆக்குறாங்க. பிஜேபியில் இருக்காங்க கிறிஸ்தவ மக்களை மதம் மாறி அதுக்கப்புறமா திரும்பி வந்தா எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறவர்கள் என்று சொல்லுவாங்கள, சாப்பிட்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுவது என்பது அது மாதிரியான அதை விட மிக மோசமான ஒரு துரோகம் என்னவென்றால் தன்னுடைய படித்த அந்த நிறுவனத்துக்கு எதிராக அந்த மதத்துக்கு எதிராக பேசுவது. எவ்வளவு கேடு கட்டவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் இன்னைக்கு போய் இங்கிலீஷ் வைத்தியம் என்று சொல்லிக் கொள்கிறோமே, இன்னைக்கு எதை பார்த்தாலும் மிக சிறப்பாக ஆராய்ந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்கிறோம். எக்ஸ்ரே எடு, பிளட் டெஸ்ட் எடு, பிபிஎ பாரு, உனக்கு என்ன நோய்ங்கிறது துல்லியமா சொல்லி இருக்காரு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எவ்வளவு பேர் 50 வயசுல எல்லாம் செத்து போயிடுவாங்க அந்த காலத்துல இல்லையாமா? 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னாமே வயசாயிடுச்சு. 60ஆம் கல்யாணம் ஏன் பண்ணுவான்? அப்பதான் 60 வயசு வரை இருக்கிறதே பெரிய விஷயம். அதனாலதான் 60ஆம் கல்யாணம் பண்ணா அவங்க காலில் விழுந்து எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க இல்லையாமா? இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும். ஏன்னா 60 வயசு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய சராசரி வயது 70ஐ தாண்டி விட்டது. இது எப்படி வந்தது? இன்னைக்கு சிறந்த மருத்துவ முறை இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நாம 70 வயசு வரைக்கும் வாழ முடியும். இன்னைக்கு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட நல்ல தெம்பா இளைஞர்கள் போல செயல்பட முடிகிறது. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற சிறந்த மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறையை யார் கொண்டு வந்து கொடுத்தா? அன்றைக்கு இவர்கள் என்ன சொன்னார்கள்? பார்ப்பனர்கள் தொட்டா தீட்டுன்னு சொன்னான். பார்ப்பனர்கள் மட்டும்தான்
டாக்டரா படிக்க முடியும்னு வச்சிருந்தா இந்த நாட்டுல, ஏன்னா சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் டாக்டர் படிப்பு படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? பாப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர் மட்டும்தான் டாக்டராக முடிந்தது. ஆனா பாப்பாவுக்கு டாக்டரானா நீங்க போனீங்கன்னா உங்களை தொட்டு வைத்தியம் பார்க்க மாட்டான். அவர் தொட்டா தீட்டாயிடும். எப்படி வைத்தியம் பாப்பா? உங்களை அப்படியே நிக்க, வெளியில நிக்கணும். நீங்க நின்று உங்களோட கேட்டுட்டு மருந்து எழுதி கொடுப்பான். இது ஏதாவது நல்லா ஆகுமா? அப்படி இருந்தா நீங்களே போறீங்க ஒரு டாக்டர் கிட்ட, கேட்டுக்கு வெளியிலே நின்று அப்படியே வெளியிலே நின்று அப்படியே நில்லு, நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்னையா வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாத்தியா அல்லது பிபி செக் பண்ணியா? நீங்க எதுவுமே செய்யல. எப்படியா நீ எனக்கு மருந்து எடுத்தா சரியாகும், என்கிட்ட என்ன நோயின்னு கேட்டியா என்று கேட்போமா இல்லையா? அப்படிதான் எனக்கு இருந்தது. அவர்கள் கத்தியை தொடக்கூடாதனால ஆபரேஷன் பண்ண மாட்டான். அன்றைக்கு ஆபரேஷன் செய்தவர்கள் யார் தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நம்ம சிகை திருத்த தொழிலாளிகள் என்று முடிவெட்டுகிறவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோமே மருத்துவர்கள் குலம். அவன் தான் இன்னைக்கு கத்தி வைக்க, கட்டி வந்ததுன்னா ஆபரேஷன் பண்ற அவன் தான். அவர்கள் தான் மருத்துவம் செய்தார்கள். சித்த மருத்துவத்தை, ஆயுர்வேத மருத்துவத்தை அவர்கள் தான் இங்கே மக்களுக்கு செய்து மக்களுக்கு தொண்டாற்றினார்கள். இன்றைக்கு அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி என்று ஒதுக்கி வச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்ப்பனர்கள் மருத்துவம் படிக்கிற நேரத்தில், டாக்டர் படிக்கிற நேரத்தில் அவர்கள் தொட்டு சிகிச்சை அளித்தது கிடையாது, அறுவை சிகிச்சை செய்தது கிடையாது. அதனால என்ன நடந்தது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு உங்க அம்மா பாட்டி சொல்லி இருப்பாங்க, கால்ரா வந்து அப்படியே ஊரே தூக்கிட்டு போயிடுச்சு. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மகமாயி வந்தது, அம்மை நோய் வந்தது, அப்படியே குளிர்ந்துடுச்சு. ஊர்ல அப்படியே 10 பேர் 100 பேர் செத்து போனாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? உழைச்சாதான் உண்டு. அம்மை நோய் வந்தா என்ன பண்ணுவான்? வெளியில கொண்டு போய் படுத்து மேல வேப்பலையை தொலைவி மஞ்சள் தண்ணியை தெளிச்சு அப்படியே விட்டுருவான். அவ்வளவுதான். தானா மகமாயி நீ பார்த்து என் பிள்ளைய காப்பாற்றி கொடு என்று கையேந்ததான் நமக்கு தெரியும். இப்படிதான் நம்முடைய நிலைமை இருந்தது. கிறிஸ்தவர்கள் தான் அம்மைக்கு தடுப்பூசி ஒன்று இருக்கு, அந்த தடுப்பூசியை போட்டு விட்டா உனக்கு அம்மை நோய் வராது என்று தடுப்பூசியை இந்த நாட்டிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியவர்கள் தெரிந்தவர்கள். அவன் இல்லைன்னா எல்லாம் அம்மையிலேயே செத்து போயிருப்போம். நம்முடைய முன்னோர்கள் தான். காலராவுக்கு தடுப்பூசி இருக்கிறது, அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள், உனக்கு காலரா வராது என்று காலரா தடுப்பூசியை கொண்டு வந்து போட்டு கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர்களை, இந்து மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியவர்கள் தெரிந்தவர்கள். போது என்ன பண்ணாங்கன்னா, மகமாயி வந்தவருக்கு தடுப்பூசி போடுறதா, அம்மைக்கு தடுப்பூசி போடுறதா, அது தெய்வ குத்தம். இவங்களாம் அடிச்சு விரட்டி கல்லால் அடித்து விரட்டினார்கள். மிஷனரிமார்கள், கன்னியாஸ்திரிகள் வெளிநாட்டில் இங்கிலாந்திலிருந்து பெரிய பெரிய வசதி படைத்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துறந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கன்னியாஸ்திரிகளாக இந்த நாட்டுக்கு வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு கல்லடிப்பட்டார்கள் தெரிந்தவர்கள். அவங்க கொண்டு வந்து இந்த தடுப்பூசியை போடலன்னா இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருப்பாங்களா? இவர்களெல்லாம் வந்திருப்பா, இவங்க முன்னோர்களை கால்ராவலியா அம்மையிலே போயிருப்பான். அப்படி இந்த நாட்டு மக்களுடைய, இந்து மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியவர்கள், தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றியவர்கள் தெரிந்தவர்கள். இன்னைக்கு அதை செஞ்சிட்டு இருக்காரா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆஸ்பத்திரியிலே எந்த ஆஸ்பத்திரி பெரிய சிறப்பான மருத்துவத்தை கொடுக்குது? வேலூர்ல சிஎம்சி ஆஸ்பத்திரி போக சொல்றாங்க. புற்றுநோய் வந்ததுன்னா எங்க போக சொல்றாங்க? எங்க உயர்நகர சிகிச்சை எங்க இருக்கிறது? வேலூர்ல சிஎம்சி மருத்துவமனையில இருக்கிறது, போய் எங்க எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. அந்த ஆஸ்பத்திரி யார் நடத்துறார்? கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார். மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் சென்னையில லயோலா கல்லூரி இருக்கிறது. மிகப்பெரிய விஞ்ஞானிகளை, பெரிய பொருளாதார மேதைகளை உருவாக்கிய ஒரு கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னால் அது லயோலா கல்லூரி, கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிற கல்லூரி. எனவே கல்வியிலோ சுகாதாரத்திலோ இந்த நாட்டை முன்னேற்றியவர்கள், இப்பொழுது முன்னேற்றிக் கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் மேல போய் தாக்குதல் நடக்கிறார். யாரு? இந்த தற்குறி கும்பல் எல்லாம் இவங்களுக்கு போதையை போட்டு விட்டு அவனை போய் அடுறாங்க.
எந்த போதையை போட்டுட்டு அடிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சொன்னா இந்த கேஸும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல யார வேணாலும் நீ கொலை செய்யலாம், நீ ஒரு காவி துட்டை கட்டிட்டா போதும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சட்டங்களுக்கு மோசமாக ஆகி கொண்டிருக்கிறது. பாஜக மாநிலங்கள்ல கும்பலாக கொலை, அப்படியே ஒரு கும்பல் சேர்ந்துகிட்டு இவன் மாட்டுக்கறி வச்சிருந்தான், வீட்டுல பதுக்கி வச்சிருந்தான்னு யார வேணாலும் போய் அடிச்சு போடுறான். ஒரு காட்டு முராண்டி நிலைக்கு இன்றைக்கு இந்தியாவை இழுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த சங்கி கூட்டம், இந்த பாஜக கூட்டம். இவர்களுடைய தோல்வி வெளியிலே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக, இவர்களுடைய திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் வெளியிலே மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக, மக்களை ஒற்றுமையா இருந்தா சமாளிக்க முடியாது, உள்ளார பிரிச்சு விடு, நீ இந்து இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்டியன் இவனுக்குள்ளார அடிச்சுக்க வச்சுக்கணும், அப்பதான் நம்மளை பத்தி அவன் பார்க்க மாட்டான் என்று நமக்குள் மோதலை ஏற்படுத்துகிறார்கள், திட்டமிட்டு ஏற்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான் இங்க தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சு அங்க என்ன செய்யறான் அதே வேலையை இங்க செய்யணும்னு நினைக்கிறான். அங்க நீங்க போயிருப்பீங்க, வட இந்தியாவுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. எப்படி இருக்காங்க இன்னைக்கு தாய்மார்கள் இவ்வளவு பேர் இங்க அமர்ந்திருக்கீங்க. வட இந்திய மாநிலத்தில் இவ்வளவு பேர் பெண்கள் அமர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிற ஒரு காட்சி நீங்க பார்க்கவே முடியாது. அங்க இன்னமும் பெண்கள் அடிமையாளர் நடத்தப்படுகிறார்கள். அங்கதான் இருந்தது புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி அதே தீரே வச்சு கொளுத்துரும், உயிரோட கொளுத்தான். பல்லாயிரக்கணக்கானவர்களை கொளுத்தி பெண்களை கொன்றார்கள், படுகொலை செய்த பாவிகள். அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சியில் என்னடா இது ஒருத்தன் உயிரோட வைத்து கொடுத்தறான், இதுக்கு மதம் தான் அதுக்கு காரணம் என்கிறான். நீ செத்து போனா சாமி ஆயிடலான்னு சொல்லி ஏமாத்துறான். இது எப்படா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் தான் இங்க தடுத்து இதை சட்டம் போட்டான். வெள்ளக்காரர்கள் இங்க வரலன்னு சொன்னா இன்னமும் நம்ம தாய்மார்களை நம்முடைய சகோதரிகளை இப்படிதான் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் என்று சொன்னால் பெண்கள் இங்கே விழிப்புணர்வு அடைந்து விடக் கூடாது, அவங்க படிப்பு வந்துவிடக் கூடாது, அவங்களுக்கு சொத்துரிமை வந்துவிடக் கூடாது என்று தடுத்தது இந்த கூட்டம். புரட்சி அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்டம் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு வாரிசுரிமை வேண்டும், அவர்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று போராடினார். அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு இந்த பெரிய எதிர்ப்பு தெரிவித்த கூட்டம் யாருன்னா இந்த பிஜேபி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களே இவருடைய முன்னோர்கள். இவருவதா பெண்களுக்கு போய் சொத்துரிமை கொடுப்பதா, அதுக்கப்புறம் ஆம்பளை எல்லாம் அவளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உரிமையை விளக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்ன போது அவர் சொன்னார், இப்படி மறுமணம் செய்து கொள்ளலாம் சொன்னா உடனே பொம்பளை எல்லாம் தன்னுடைய புருஷனெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டு இன்னும் உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாள், இதெல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தார். பெண்களுக்கு படிப்பு கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டம் இந்த பிஜேபி ஆதரவு கூட்டம். ஆனால் பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அதுக்கு முன்ன ஓட்டு போடுற உரிமை பெண்களுக்கு கிடையாது. அம்பேத்கர் இல்லை என்றால் பெண்கள் இன்றைக்கு போய் ஓட்டு போடுறீங்களா? எல்லா சமூகத்தை சேர்ந்த பெண்களும் இன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு செலுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கர். அம்பேத்கர் தான் வயது வந்தவர்களுக்கு அனைவருக்கு வாக்குரிமை கொடு என்று சொன்ன ஒரே அறிஞர். அவர்தான் அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தார். எனவே இது எல்லாத்தையும் புடுங்கணும்னு பார்க்கிறான். அம்பேத்கர் கொண்டு வந்த உரிமைகளை கொடுக்க வேண்டும், இந்த மக்களை திரும்பவும் அடிமைகளாக ஆக்க வேண்டும், இவர்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது, இவர்களுக்கு மருத்துவ வசதி இருக்கக்கூடாது, இவர்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது என்று மீண்டும் நம்மை அடிமைகளாக பார்க்கிற கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம். இருந்தவர்களை தாக்குறான், முஸ்லிம்களை தாக்குறான். இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். அவர்களை பிரித்தவர்களை தாக்குகிறான். முஸ்லீம் கம்முன்னு இருந்தாங்கன்னா முஸ்லீம் மேலே தாக்குறான். அவங்க கிறிஸ்தவர் முஸ்லீம்கள் மைனாரிட்டி அவங்களதான் தாக்குறாங்கன்னு சொன்னா அடுத்து நம்ம மேலே தாக்குதல் நடக்கிறது. இன்னைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறானா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க யார்? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் யாராவது ஒரு நீதிபதி இருக்கிறார்களா? பள்ளிய சமூகம் இன்றைக்கு பெரிய சமூகம், தமிழ்நாட்டில் கல்வியில மிக சிறந்த சமூகமாக இருக்கிறது.
பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வன்னிய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஏன் அதுல இருந்து ஒரு ஜட்ஜ நியமிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? ஏன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஜட்ஜாக வேண்டுமா? ஏன் ஒரு வன்னியரை கூட அவர்கள் ஜட்ஜாக நியமிக்க மாட்டேன் என்கிறார்கள்? இன்னைக்கு சொல்றேன்ல இந்து, அப்ப வன்னியர்கள் இந்து கிடையாதா? ஏன் உயர் நீதிமன்றத்தில் 10 நீதிபதியை போட்டு உச்ச நீதிமன்றத்தில் 4 நீதிபதியை வன்னியர் சமூகத்தை நியமி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்கிறோம். பிற்படுத்தப்பட்டவர்களை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஏதோ கூட்டத்தில் கேட்கிறதில்ல, பாராளுமன்றத்தில் வன்னிய சமூகத்துக்காக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக அங்கே முழங்கியவர் தலைவர் எழுச்சி தமிழர். மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இல்லைன்னு வச்சிருந்தா அதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வன்னிய சமூகத்தினர் இன்றைக்கு மத்திய இடஒதுக்கீட்டிலே மருத்துவ கல்வியை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கி தந்தவருக்கு. அன்புமணி அமைச்சராக இருந்தார், அவர் கேட்கலைங்க, அவர் வாங்கி தருவார். நான் இதை அவரை குற்றம் காட்டுவதற்காக சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். முதல் முறையாக நீதிமன்றத்துக்கு போய் இதை வெற்றி பெற்றோம். எனவே இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய உரிமைக்காக கேட்கிறோம். அவங்கள நீதிபதிகளாக போடு இந்துன்னு சொல்றல, அவங்களெல்லாம் ஏன் இந்து போட மாட்டேங்கிற? இந்துக்கள் என்று சொல்கிறீர்களா? நீங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகம் தலித் சமூகத்தை நீங்க ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்ற ரைட். இங்க இருக்கிற வன்னிய சமூகத்தினர் எல்லாரையும் எல்லா கோயிலையும் அர்ச்சகரா நியமி. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? சாமிக்கு பூஜை செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தவங்களும் திரௌபதி கோயில் வச்சிருக்காங்களா, அவங்க தானே பூஜை செய்யறாங்க. எல்லா கோயிலையும் அவங்கள நியமி. ஏன் ஆகம கோயில்ல மட்டும் பிராமணர்கள் தான் செய்யணும்? எதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்கிற? எதுக்கு சட்டம் வச்சிருக்க? ஏன் மற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை ஏன் நிலைநாட்ட நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்? இந்துக்கள்லாம் ஒண்ணுதானே, அவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த உரிமை. தலித் மக்களுக்காக கேட்கவில்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை அனுமதி என்று கேட்கிறோம். அவர்களையும் அவர்கள் இந்துக்களாக கருதுவது கிடையாது. அவனுக்கு இந்துன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு சாதி பிராமணர்கள் மட்டும்தான் இந்து, மற்றவங்க யாரையும் அவர்கள் இந்து என்று கருதுவதில்லை. அது வெளியில தெரிஞ்சதுன்னா, வெளியில வெளிப்படையா சொன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறா. நீ அதிகாரம் பண்றதுக்கு, நீ ஆட்சி செய்வதற்கு, நீ எல்லா நன்மையும் பெற்று கொள்வதற்காக நாங்க உங்களுக்கு துணை வரணுமா என்று நாம் எல்லாம் வெளிப்படுத்துவோம், கேட்டுருவோம். அதுக்காக தான் என்ன மறைக்கிறான்னா, இதோபார் கிறிஸ்டியன் உனக்கு எதிரி, இதோபார் முஸ்லீம் உனக்கு எதிரி, நம்ம எல்லாம் ஒண்ணு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தலையில தூக்கிங்க. இதுதான் பிஜேபியோட அரசியல். இந்த பிஜேபியோடைய இந்த கொடுமையான அரசியல், நம்ம எல்லாம் அடிமைகளாக்குகிற இந்த அரசியல், இதைத்தான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் சனாதன அரசியல் என்று சொல்றான். பிறப்பின் அடிப்படையில இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் சொல்றதுதான் சனாதன அரசியல். அவன் தான் உங்களை எல்லாருக்கும் மேலானவன் என்று சொல்வதுதான் சனாதன அரசியல். அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சி அம்பேத்கர் என்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை கொண்டாந்தாரோ அன்னைக்கே இந்தியா குடிமக்கள் அத்தனை பேரும் சமம் என்று அறிவித்து விட்டார். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அனைவரும் சமம், சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓட்டா உனக்கு ஒரு ஓட்டு தான், எந்த ஜாதிக்காரனாலும் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான், ஏழையா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், பணக்காரன் இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் என்ற சமத்துவத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அம்பேத்கர். அதை ஒழிக்க வேண்டும் என்று பார்க்கிறது தான் இந்த சங்கி கூட்டம், இந்த பிஜேபி கூட்டம். அவனோட போய் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்துகிட்டு இன்றைக்கு இந்த ஊரை ஏற்றுறதுக்கு ஏமாத்துறதுக்கு நெட்டையில கேட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்தா நல்லா நாக்கை புடுங்குற மாதிரி கேட்கணும். ரெட்டைலுக்கு ஓட்டு கேட்டு வருகிறவர்களை பார்த்து நீங்கள் நாக்கை புடுங்குவது போல் கேட்க வேண்டும். எங்களுடைய 100 நாள் வேலையை புடுங்குறானுவ, 100 நாள் வேலையை ஒழிச்சானுவ, அப்ப எங்கடா போறீங்க நீங்கெல்லாம் என்று கேட்க வேண்டும். அதை கேட்கணும். கேட்பீங்களா? அதை கேட்க தயங்கக்கூடாது. 100 நாள் வேலையை ஒழிச்சா நல்லதுன்னு சொல்றவன் நாளைக்கு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்பான். அவர்களை நீங்க கேட்க வேண்டும். பிஜேபியோட சேர்ந்துகிட்டு
பதவி வந்தா போதும், அதிகாரம் வந்தா போதும் ஏமாற்றுவதற்காக ஓட்டு கேட்க வருவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசாம பிரதமர் மோடின்னு ஒரு சர்ச்சில் போய் அவரு கிறிஸ்துமஸ் அவரும் போய் கொண்டாடுவார். ஒரு பக்கம் அவன் கட்சிக்காரன் பூந்து அடிக்கிறான் கிறிஸ்தவ மக்களை, சர்ச்செல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறான், கன்னியாஸ்திரிகளை மானபக்கப்படுத்துறான். அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உங்களோட தான் இருக்க கிறிஸ்தவர்கள், நான் வாங்க கிறிஸ்துவ வசு கொண்டாடலாம் என்று போகிறார். அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள் தாக்குனா கேட்க மாட்டார், முஸ்லிம்களை தாக்குனா கேட்க மாட்டார், கிறிஸ்தவர்களை தாக்குனா கேட்க மாட்டார், 100 நாள் வேலை ஒழிச்சா கேட்க மாட்டார், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டார், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை கெடுக்கிறாத கேட்க மாட்டார். அவருக்கு ஒண்ணு எப்படியாவது முதலமைச்சரா திரும்பி ஆயிடும், அது தவிர வேற எதுவும் கிடையாது. அதுக்கு யாரும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஏற்றுட்டு அவங்களுக்கு ஜாதா போட்டுட்டு இருக்காரு. எனவே தேர்தல் வருகிறது. நீங்கள் இந்த சக்திகளுக்கு, இந்த சனாதன பிற்போக்குவாதிகளுக்கும் அவரோட கூட்டு சேர்ந்து வர்ற அத்தனை கேட்பாரிகளுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த காடை வடவடவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.